திரையரங்கை தெரிக்க வைக்கும் மிரட்டலான கோட் ட்ரெய்லர். தி கோட் படத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார் என்பது படத்தின் போஸ்டர் வெளியான போதே தெரிந்தது. படத்தில் விஜய் 3 பாடல்கள் பாடியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே 2 பாடல்கள் வெளியானது. இந்த 2 பாடல்களும் விஜய் பாடியுள்ளார். முதல் பாடல் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது. ஆனால் 2வது பாடல் அனைவரையும் கவர்ந்தது. இந்த பாடல் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியானது. இந்நிலையில் படத்தின் பின்னணி இசை கோர்ப்பு பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தனது தோழி ஐஸ்வர்யா தயாரித்துள்ள படமான நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தினை பார்க்க வந்த இயக்குனர் வெங்கட் பிரபுவிடம் செய்தியாளர்கள் சில கேள்விகளை கேட்டனர். அப்பொழுது விஜய் நடிப்பில் உருவாகி வரும் தி கோட் படத்தின் அப்டேட் ஏதாவது கொடுங்கள் என கேட்கப்பட்டது. அதற்கு வெங்கட் பிரபு 3வது பாடல் ரிலீஸ் ஆகி உள்ளது என தெரிவித்தார். மேலும் படத்தின் ட்ரெய்லர் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என கேட்கப்பட்டது. அதற்கு படம் ரிலீஸ் ஆவதற்கு 10 முதல் 15 நாட்களுக்குள் ட்ரெய்லர் ரிலீஸ் செய்யப்படும் என தெரிவித்தார். இப்போதெல்லாம் யாருமே படத்தின் ட்ரெய்லரை மிகவும் முன்னதாக ரிலீஸ் செய்வது இல்லை. எனவே படத்தின் ட்ரெய்லர் அதிகபட்சம் படம் ரிலீஸ் ஆவதற்கு 10 நாட்கள் முன்னதாக ட்ரெய்லர் ரிலீஸ் செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் செய்தியாளர் தரப்பிலிருந்து படம் செப்டம்பர் மாதம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் பணிகள் எப்படி போய்கொண்டு உள்ளது என கேட்கப்பட்டது. அதற்கு வெங்கட் பிரபுவின் பதில், படம் செப்டம்பர் மாதம் வெளியாவதை உறுதி செய்யும் விதமாக அமைந்ததால் படத்தின் ட்ரெய்லர் செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்திலேயோ அல்லது ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியிலேயோ வெளியாகலாம் என்ற பேச்சுக்கள் இப்பொழுதே எழ ஆரம்பித்து விட்டது. வெங்கட் பிரபுவின் இந்த செய்தியாளர் சந்திப்பு விஜய் ரசிகர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்ததை போல் உற்சாகத்தில் உள்ளனர்.